பெரியோர்களே, தாய்க்குல தங்கங்களே, வருங்காலத்தை வளப்படுத்த இருக்கும் வாலிப சிங்கங்களே, குழந்தைகளே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆரணி லட்சுமி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். தமிழ் மூன்றெழுத்து, தமிழிலே கலந்த ஒரு அன்பு மூன்றெழுத்து, அன்பிலே விளையாடும் காதல் மூன்றெழுத்து, அந்த காதல் காணும் வெற்றி மூன்றெழுத்து, அந்த வெற்றிக்கெல்லாம் கொண்டு செல்லும் எங்கள் ஆரணி லட்சுமி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் நன்றி 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 வணக்கம். எங்கள் ஆரணி லட்சுமி நாடக மன்றத்தை பாராட்டி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த வெங்கோடு கிராமத்தில் வாசஸ்தலம் புரியும் தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு நண்பர்கள், நாட்டாண்மை பெரியோர்கள், விழா குழுவினர்கள், தாய்க்குல தங்கங்கள், குழந்தைகள், இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் ஆரணி லட்சுமி நாடக மன்றத்தை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். இந்த வெங்கோடு கிராமத்தில் வாசஸ்தலம் புரியும் அனைத்து மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லா சமத்தையும் பெற்று பெருமையாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வெண்ணலூர் கிராமத்திலே ஏபி மணி அண்ணார் அவர்கள் எங்கள் லட்சுமி நாடக மன்றத்திலே நடிகராக இருக்கும் ராஜா அண்ணா அவர்களுக்காக 101 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். இன்னும் லட்சுமி நாடக மன்றத்தில் காமெடி வேடம் நடித்து மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரும்பாக்கத்தை சேர்ந்த விஜயை பாராட்டி சூர்யா என்கிற நண்பர் 50 ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி. சூர்யா ஐயா அவர்கள் தேவடியாக்காக வாழ்த்தினார். இது வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல. இதுக்கப்புறம் நந்தவனமே கிடையாது. சரி, பின்புறம் பார்க்கலாமா? பின்புறம் பார்க்கலாம். இளவரசி, நான் யாரு வந்து உங்களுக்கு புரியவில்லை. அப்படியா? இளவரசி, சரி, இந்த மருதநாட்டு ஆண்டு வரும் சத்தியா நீங்கள்? ஆமா. உங்க டோட்டல் தான் பூச்செடிக்கு தண்ணி பாசம். உண்மைதான். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஏங்க, இதுவரை என்னுடைய தாய் தந்தை என்னை விட்டு பிரிந்த பிறகு இந்த பூந்தோட்டத்தில் நான் காலை வச்சதே கிடையாது. காலை வச்சு உடனே அழகான ஒரு குரல், இனிமையான ஒரு குரலை கேட்டது. அந்த குரலில் அழகான ஒரு பாடல் யார் பாடினது? நீங்க தான் பாடலாம். ஆமா. எங்கயா இளவரசி? நான் தான் பூந்தோட்டத்துக்கு தான் தண்ணீர் பாய்ச்சி விட்டு ஆமா கோவியாக இருந்தது. ஆகையா அந்த பாடலை பாடி நான் தான். இவன் தான் பாடு.
பாடு பாட்டா யார் பாடு? டேய், இல்ல, நீ இல்ல, அத ஏன்டா பாடு. அப்பு? பாடு அங்கே. நம்மளே புடிச்சிருந்து பிராயிரால சொல்லியம்மா. போயும் வீதி விதைய சென்று பூந்தோட்டத்துக்கு சென்று தண்ணி ஊத்துற போயும் பாடல் பாடுறானா. இவன் பாடுறான். இவன் குரல்ல போய் இனிமே வந்துச்சா? எங்களுக்கு சிரிப்பா இல்லை. ஐயோ, ஏன் கேக்குற? ஒரு சரி, சிப்பி சிப்பா ஏங்க, அந்த பாடல் நீங்க தான் பாடல் சொல்றீங்களே, ஒரு நொடி, ஒரு நிமிஷம், ஒரு அடி, ஒரு பாடுங்க. அண்ணன் வீந்திரு போறாரு. உங்களுக்கு சந்தேகம், சந்தேகத்தை போக வேண்டும். அந்த பாடலை மீண்டும் கேட்கிறார். ஆமாங்க. நாட்டினம் தேடும் ஐயா, இங்க வாங்க. எந்த நேரத்துல நீ வாயை வச்சியோ உன்னை யாரா சொன்னாவே கப்பல் எப்படி? ஐயா, அந்த பழக்கம் எனக்கு இல்ல. என்னது இப்ப வாயில வச்சுட்டு அம்மா, நீ மாதிரி தான் வர. ஐயோ, ஏதோ ஒரு மழை வந்து தாக்குற மாதிரி. ஏண்டா இங்க வாங்கடா. ஐயோ, ஓ, என்ன பண்ணா? எம்மா கப்பாய்க்கிறான், எம்மா கப்பாய்க்கிறான். யார போலீஸ் இக்குவாங்க, கப்பாய்க்கிறான். தலை கத்தனா கருப்பு எழுதுக்கு யாருன்னா தூக்கி போட்டாங்க. எண்ணத்துல கொல்லி வைக்கும். கத்தனை நான் வேற என்ன சொல்றது? ஏண்டா அவன் ஒரு பாடல் பாடினார் பத்தி. அந்த பாடல் பாடின உடனே நான் மை மறந்து என்னையே அப்படியா வந்து ஓட்டுறான் வாங்க. சொல்லு, நான் தான் நல்ல பையன். இதுல உங்களுக்கு இருவருக்கும் ஒரு வேலை ஒண்ணு சொல்றேன். வேலையா? இது வரைக்கும் எத்தனையோ சோழத்தை அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனையோ ஆடவர் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆடவர் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஆடவர் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி இனிமையான குரல் நான் கேட்டது கிடையாது. அப்ப எங்களை பார்த்தா இருடா இருடா இருடா. ஏண்டா இங்க வாங்க. ஆரம்பத்துல நான் சொன்னேன், இது வரைக்கும் இந்த பூந்தொட்டு நான் காலை வச்சதே கிடையாதுன்னு சொன்னேன். இன்றைய தினம் நான் காலை வச்சுட்டேன். இவர் இனிமையான குரலை பாட்டுனாரு. இனிமே என்னால வர முடியாது. அவரை கொடுத்தேன். வாழ்வியா அவரை கூட அவருக்கு திட்டு பாக்குது. நீ ஆன்சு தானே போடுற? இல்ல, ஆன்சு போட்டா திட்டு பாருங்க. வாங்க. இந்த பூந்தொட்டு அவர் பாடினார் பத்தியா? அவர் பாட்டு கேட்டு நான் மை மறந்து போய் விட்டேன். இனிமே நான் வாழ்ந்தால் அவரை கொடுத்தா, நான் செத்தால் கொடுத்தா, அவர் உயிர் பிரிந்தாலும் அவரை கொடுத்தா என் உயிர் பிரியுங்க. இது வரைக்கும் ஒரு யோசனை சொல்லு. ஏண்டா பழமையை சொல்லுவாங்க. பழமை என்ன சொல்லுவாங்க? ஆத்துல தண்ணி போனாலாம் என்ன பண்ணோம்? ஏண்டா பாடாங்க. அவன் நான் பார்த்துட்டேன். அதை பார்த்தாது விட மாட்டேன்டா. ஏண்டா அவர் குரலையே இவ்வளவு அழகா இருக்குன்னா அவரு எவ்வளவு அழகா இருக்காரு. அவர் கிட்ட சிறிது நேரம் இலை பாரி விட்டு சிறிது நேரம் கவிதை வரைஞ்சி விட்டு அவரால் ஒரு வார்த்தை பேசிவிட்டு வரேன். உங்க இருவருக்கு வேலை இல்லை. வாங்க
போயிட்டு வாங்க. இவ்வளவு நேரம் கூட பேசி கூடவே வச்சிருந்த இப்போ உனக்கு வேலை வந்தேன்னா எங்களை கைட்டு விடுற பத்தியா என்ன வேலை? என்ன வேலை? அங்க அக்கிங் பக்கிங் தான்